அவர்கள் மிகப்பெரிய இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிற கருத்து, மோடியை எதிர்த்து வைக்கிற கருத்து, இங்கே தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஊழல் மிகுந்த அடிமை அரசை அவர் விமர்சிக்கிற விதம் உண்மையிலே யாராலும் இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு முக்கியமான ஒரு நிலையிலே அவர் இன்று ஒரு செயலை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இந்த பகுதியிலே வாழ்கிற அருந்ததியர் மக்களை பார்த்து நான் கேட்கிறேன். அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல, கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த மக்களையும் பார்த்து நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டு சமுதாயங்களும் தலைவர் கலைஞர் என்கிற ஒரு தலைவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு அளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. 72 தலைவர் கலைஞர் அவர்கள் முற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே இருந்த கொங்கு சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே இணைத்த பிறகுதான் இந்த சமுதாயம் படிப்படியாக கல்வியிலே மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது. அதே போல அருந்ததியர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் 79 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 18 விழுக்காட்டிலே இருந்து ஒரு பிரியாரிட்டி பேசிஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலே முன்னுரிமை கொடுத்து அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால்தான் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுடைய வீட்டிலே யாராவது பொறியியல் படித்தாலும் சரி, மருத்துவம் படித்தாலும் சரி, அல்லது வேறு எந்த கல்லூரியிலே படித்தாலும் சரி, அந்த இடம் அந்த 3 விழுக்காடு கலைஞர் கொடுத்த அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டினால் கிடைத்தது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். மற்றவர்களோடு போட்டி போட்டு சரி சமமாக செல்லுகிற நிலையில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இல்லை. இன்னும் முன்னேற வேண்டிய காலகட்டம் எங்கோ இருக்கிறது. ஆனால் தலைவர் கலைஞர் இந்த மக்களை புரிந்து கொண்டு கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு எளிதாக கொடுக்க முடிந்ததா 3 விழுக்காடு இடஒதுக்கீடு? அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போதும் சரி, அந்த கூட்டத்திலே கலைஞர்கள் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் நாங்கள் அம்மையாரை கேட்டுவிட்டு வந்து பதில் சொல்கிறோம் என்று போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு சரியா தவறா என்று கூட ஆளுகின்ற அதிமுகவினால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கான வாக்கு வங்கி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அருந்ததியர் தெருவில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது இன்றைக்கு கிடையாது. ஒரு காலத்திலே இருந்திருக்கலாம். எம்ஜிஆர் மதுரை வீரனாக நடித்து 1956 மதுரை வீரன் படம் வந்தது. 56 இருந்து ஒரு 20 ஆண்டுகள் வேண்டுமானால் எம்ஜிஆர் ரசிகர்களாக அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல நிலைமை. இன்றைக்கு முற்றிலும் அருந்ததியர் மக்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். டோட்டல் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுவோம். பழைய கண் கொண்டு அவர்களை பார்ப்பது சரியல்ல. ஏறத்தாழ இன்றைக்கு 65 விழுக்காடு அருந்ததியர் மக்களுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடந்த தேர்தலிலே விழுந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக தொடர்ந்து இந்த மக்களை பார்த்து இந்த பகுதியிலே அருந்ததியர் மக்கள் இவங்கெல்லாம் ரெட்டையில கேஸ், எனவே இவங்களோட பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு யாராவது நினைத்தால் அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்களை அணுகுங்கள், சுயமரியாதையோடு அவர்களை அணுகுங்கள், சமத்துவத்தோடு அவர்களை அணுகுங்கள். வெற்றி உங்கள் காலடியிலே விழுகும் என்பதை மறந்து விடாதீர்கள். அருந்ததியர் மக்கள் மத்தியிலே சுயமரியாதையோடு அணுகுங்கள், சமத்துவத்தோடு அணுகுங்கள். வெற்றி என்பது உறுதி. ஏனென்றால் தீர்மானிக்கிற சக்தியாக நம்முடைய பகுதிகளிலே நம்முடைய வாக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏன் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிற நமது வேட்பாளர் தோழர் சின்ராஸ் அவர்களுக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நிற்கிற அந்த சின்னம் என்பது எளிதான நாம் மறக்கக்கூடிய சின்னம் அல்ல. அந்த சின்னத்தினால்தான் நமக்கு கடந்த காலத்திலே வாழ்வு கிடைத்தது. 75 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது முதலில் நகரங்களில் இருக்கிற அத்துணை குடிசைகளையும் அகற்றி அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்தவர் கலைஞர். அடுக்குமாடி குடியிருப்புகளை நகரத்திலே கட்டித்தந்தவர் முதலில் கலைஞர். அதற்கு முன்னாடி அந்த திட்டமே கிடையாது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு சீர்திருத்த திட்டங்கள். இன்றைக்கு பெரியார் சமத்துவபுரம் என்று சொன்னால் இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. அது எப்படி 2 சாதி வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் குடியிருப்பதா என்கிற கேள்வியை கேட்பார்கள். ஆனால் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அதை சாதிக்க முடிந்தது. இன்றைக்கு அமைதியாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு ஒன்றும் கலவர பூமி அல்ல. தமிழ்நாடு ஒன்றும் பெரிய சாதி வித்தியாசம் பார்க்கக்கூடிய இடம் அல்ல. இது வடநாடு அல்ல. இது தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் ஆற்றிய பல்வேறு செய்திகளை நாம் வரிசைப்படுத்தி சொல்லலாம். எல்லா பிரச்சனைகளையும் பேசுவதை விட குறிப்பாக அருந்ததியர்களுக்கு தலைவர் கலைஞர் ஆற்றிய பணிகளையும், இன்றைக்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் வந்து இன்றைக்கு என்ன ஆட்சிக்கு வந்தால் எதையெல்லாம் சாதிப்போம் என்று புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே ரொம்ப இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியிலும் எந்த கட்சியினுடைய அந்த பட்டியலிலும் நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம் என்று எதையுமே சொல்லவில்லை. தளபதியார் அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? 50 சீரியல் நம்பர் 50 அதிலே சொல்கிறார், தமிழ்நாட்டிலே இருக்கிற கையால் மலமல்லும் அந்த பிரச்சனையிலே ஒரு பகுதி மக்கள் அதிலே செய்து கொண்டிருக்க, எல்லோரும் செய்யவில்லை, எல்லா சாதியினரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருந்ததியர்களும் ஒரு சிறு பகுதி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், மீண்டும் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தால் இதை முற்றிலும் ஒழித்து கட்டுவேன் என்கிற ஒரு உறுதியை அவர் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் என்கிற அந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இதை ஏன் நான் திருப்பி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே சொல்வதை செய்யும், செய்வதை சொல்லும், வேற எதுவுமே சொல்லாது. கடந்த காலத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நிறுவனம் இருக்கிறது. கடந்த கால கலைஞருடைய ஆட்சியில ஒரு கோரிக்கை வைத்தோம். அருந்ததியர்களுடைய மாவீரன் மரியாதைக்குரிய ஒண்டி வீரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தோம். உடனடியாக அதை நிறைவேற்றி தந்தார்கள். தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவீரர்களுக்கும் இல்லாத வகையில எல்லா மாவீரர்களுக்கும் நினைவு சின்னம் வெளியில தான் இருக்கும். ஊருக்கு வெளியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் ஒண்டி வீரன் அவர்களுக்கு நெல்லையிலே ஒரு அருந்ததிய பகடை தளபதி, அந்த ஒண்டி வீரன் அவர்களுக்கு நெல்லையினுடைய நகரத்தின் மத்தியிலே ஒரு மணிமண்டபம் கலைஞர் அவர்களால் எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஆட்சியிலே வந்த அஇஅதிமுக அந்த மண்டபத்தை கூட உருப்படியாக கட்டவில்லை. ஏனென்றால் கலைஞரால் நிறைவேற்றப்பட்ட திட்டம், கலைஞரால் கொடுக்கப்பட்ட திட்டம், இன்றைக்கு இந்த ஆட்சியிலே நிறைவேற்றுகிற அத்துணை திட்டங்களும் கலைஞர் ஆட்சியிலே அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான், மெட்ரோ உட்பட. இவர்களுக்காக சொந்த புத்தியில ஏதாவது ஒரு புது திட்டம் போட்டிருக்கிறார்களா? இல்லை. அது மட்டுமல்ல தோழர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் கட்டியதோடு நிறுத்தவில்லை, தூய்மை தொழிலாளர்களுக்கு வாரியம் அமைத்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, தோல் தொழிலாளர்களுக்கு, தோல் பதனிடுபவர்களுக்கு, அந்த வேலையிலே இருப்பவர்களுக்கு தனியாக வாரியம். அந்த வாரியம் இன்றைக்கு இந்த 2 வாரியங்களும் இந்த ஆட்சியில செயல்படவில்லை. கலைஞர் கொண்டு வந்த ஒரே காரணத்தினால் அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது.
இப்படி இவர்கள் தொடர்ந்து கலைஞர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் முடக்கி மூளையிலே வைத்திருக்கிற காரணத்தினால் மீண்டும் கலைஞருடைய ஆட்சி வந்தே தீர வேண்டும். ஏன் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற எடப்பாடி ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட். 21 பேர் இன்றைக்கு மீண்டும் தேர்தல் நடந்து வெற்றி பெற்று வெளியே வந்தால் இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்காது. அடுத்த நிமிடம் தளபதி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி மலரும். அதோட சந்தேகமே இல்லை. அதனாலதான் இவன் என்ன பண்றான், 18 தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வைக்கிறான். ஏன் 21 தொகுதிக்கு வைக்கலாமே? இப்ப மீண்டும் இன்னொரு தொகுதி காலியாகிவிட்டது. சூலூர்ல கடங்கராஜ் அவர்கள் மறைந்து விட்டார். ஆக இன்றைக்கு 22 தொகுதிகளிலே இவர்கள் தேர்தல் நடத்த வேண்டும். ஏன் பயப்படுகிறார்கள்? தேர்தல் வைத்தால் அடுத்த நிமிடம் ரிசல்ட் வந்த 2 நாள்ல இந்த ஆட்சி காலி. எடப்பாடி வீட்டுக்கு தான் போகணும். இந்த ஆட்சியில ஊழல் என்று சொன்னால் கணக்கில் அடங்காத ஊழல். குட்கா ஊழல் நமக்கு தெரியும் எப்படி எல்லாம் நடந்தது என்று. தலைமை செயலாளர் உட்பட அத்துணை பேரும் ஆதாரபூர்வமாக கையிலே கிடைத்திருக்கிற ஆதாரங்கள் அத்தனையும் எங்கே போச்சு? என்ன ஆனது? இன்றைக்கு சொன்னார்களே கொடநாடு எஸ்டேட் 10 பேர் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பயம், 10 பேர் கொலைக்கு யார் காரணம் என்று ஆய்ந்து பார்த்தால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே தான் அங்கே இருக்கிற கூலி கொலைக்காரர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதை விட கொடுமை இன்றைக்கு பொள்ளாச்சியிலே நடக்கிற பாலியல் வன்கொடுமை. அமைச்சர்களுடைய உறவினர்கள் அத்துணை பேரும் அதிலே இடம் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட கொடுமையான பாலியல் வல்லுறவுகளை ஏமாற்றி மோசடி செய்து பலாத்காரம் செய்கிற ஒரு கொடுமையை ஆளுகிற ஆட்சியிலே இருக்கிற அமைச்சர்களுடைய உறவினர்களே செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை மறைப்பதற்கு அத்துணை வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது நடந்தாலும் ஒன்றே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அருந்ததியர் மக்களுக்கு ஒரே தீர்வு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நம்மை பற்றி நினைத்து பார்ப்பார்கள். இதே அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது கலைஞர் கொடுத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை என்ன சொன்னார்கள் தெரியுமா? கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாது, அது சட்டத்துக்கு புறம்பானது, அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்று 2009 சொன்னாங்க. யாரு? அம்மையார், இறந்து போன அம்மையார் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டுகளாக இந்த உள்ளிடஒதுக்கீட்டை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு 80 மருத்துவர்கள், அருந்ததிய மருத்துவர்கள் ஸ்டெதாஸ்கோப் போட்டு வெளியே வருகிறார்கள். இந்த சாதனை எப்படி நிகழ்ந்தது? ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 7 நீதிபதிகள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அருந்ததிய சமுதாயத்திலிருந்து மட்டும் நான் சொல்கிறேன், வேறு யாரையும் நான் குறிப்பிடவில்லை. அருந்ததிய சமுதாயத்திலிருந்து மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 7 நீதிபதிகள் வருகிறார்கள், 80 மருத்துவர்கள் வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் வருகிறார்கள். இந்த சாதனை எப்படி நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அருந்ததியர்களை பார்ப்பதற்கு கூட நாதியற்ற உண்மையிலே நாம் கடந்திருப்போம். அந்த நிலையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பூஸ்டிங் கொடுக்கிற அளவிலே இன்றைக்கு தளபதியார் அவர்கள் நாம் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி என்று நடைபெற்ற அந்த மாநாட்டிலே, வெள்ளி விழா மாநாட்டிலே மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் ஈஸ்வரன் அவர்கள் அதிலே கலந்து கொண்டு நம்மை எல்லாம் கௌரவித்தார்கள். பல பேர் அன்றைக்கு சொன்னார்கள், இந்த மாநாட்டுக்கு அவர் வருவாரா? வரமாட்டார், வரவே வரமாட்டார். உறுதியாக சொல்கிறேன் என்கிற என்னிடத்தை சத்தியம் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. நான் சொன்னேன், நான் பழகிய வரை மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள், நான் ஒரு மிக குறுகிய காலத்திலே தான் அவரிடம் பழகி இருக்கிறேன். சொன்ன சொல் தவறாதவர். எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு சொல்லோட சொல்லிட்டாருன்னா அது அவ்வளவுதான், அதுக்கு அடுத்தது ஒண்ணுமே கிடையாது.
நம்பகத்தன்மையுடையவர், நம்பி அவர் பின்னால் போலாம். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு இந்த பகுதியிலே நிற்கிற ஒரு வேட்பாளருடைய கட்சி தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இன்னும் வளர்ந்து இன்னும் பல பேர் வர வேண்டும், ஆள வேண்டும் என்கிற இந்த நேரத்திலே சொல்லி ஒன்றே ஒன்று, உதயசூரியன் சின்னத்தை நம்முடைய மக்கள் மறந்துவிடக் கூடாது. விரைவிலே நாங்கள் பகுதிகளுக்கெல்லாம் வரப்போகிறோம். குறிப்பாக நம்முடைய மக்கள் அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்வார்கள். எதிர்கட்சி ஆளுங்கட்சியில இருப்பவர்கள் பணம் கூட கொடுப்பார்கள், எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இறுதியாக நமக்கு உண்மையிலே நன்மை செய்கிற உதயசூரியன் சின்னத்துக்கு உங்கள் வாக்கை செலுத்தி மரியாதைக்குரிய அண்ணன் சின்ராஜ் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அதை தளபதி அவர்களிடம் காணிக்கையாக நாம் செலுத்துவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.